எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கேப்டனுடைய சன்னதியில் ஒரு ஜோடி வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், ஒரு மனுஷனாக வாழ்ந்து அவருடைய லைஃப்பை பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி எங்கே வந்து இருக்கார் பாருங்கள். ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு இது ரொம்ப கஷ்டம். அது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு மேலே வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது தான் வந்து ஒரு எவ்வளோ அவமானப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் மக்களுக்கு செய்கிறதையே மட்டுமே ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு படத்துலேயும் சரி நிஜத்துலேயும் சரி மிக நேர்மையாக ஒரு வாழ்ந்த மனிதர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுபோல் அவர் மறைந்தாலும் அந்த ஞாபகமே இல்லாமல் இன்றைக்கி அவர் கடவுளாக்கி பாருங்கள். எல்லோரும் வந்து பால் குடம் எடுத்து வந்தாங்க. ஒரு அதாவது மாலை போட்டு விரதம் இருந்து இங்கே இருமுடி கட்டி வந்தாங்க, மொட்டை அடித்தாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்களை வந்து இதுவே இங்கே தான் வளைக்கப்போ இங்கே தான் கொண்டாடினாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம். இன்றைக்கி திருமணம் நடக்கிற அளவுக்கு நம்ம இங்கே கேப்டனோட சன்னதி புகழ் பெற்றிருக்கு. அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து உண்மையிலேயே கேப்டனை தரிசித்து அவரோட அருளை பெற்று போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் வாங்க, ஒரு டைம் வந்து நீங்கள் கேப்டனோட அருள் பெறணும். எல்லோரும் வாங்க கேப்டனோட சன்னதிக்கு. கேப்டனோட சன்னதி கோயில் கட்டும்போது கூட ஒரு திருமண மண்டபமும் கட்டணுங்கிற நிலைமை வந்திருக்கு. இப்போது இந்த நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்க கேப்டன். கேப்டன் என்றும் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.